எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bipa Designer Studio. என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு இன்வெர்ட்டட் லோட்டஸ் டிசைனர் பிளவுஸ் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீழே மடிச்சு தைக்க ஒரு 1.25 இன்ச் விட்டுடலாம். லெங்த் ஆஃப் த பிளவுஸ் 12.5 inches ப்ளஸ் ஒரு 1/2 inch சேர்த்து 13 inches வைக்கிறோம். ஷோல்டர் 13.5 inch, அதோட half 6.25 ப்ளஸ் ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங்காக சேர்த்து 7.25 மார்க் பண்ணிக்கலாம். ஆர்மோல் லெங்த் 6 inches, அப்பர் பஸ்ட் வந்து 35.5 inches ப்ளஸ் ஒரு 1/2 சேர்த்திங்கன்னா 36, அதை 4 பிரிச்சிங்கன்னா 9 inch. அதே மாதிரி இடுப்பு வந்து 27.5, ஸோ அதை 4 பிரிச்சிங்கன்னா 6.25 ஒரு புள்ளி வரும் ப்ளஸ் ஒரு 1 inch வந்து நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணுறோம். நெக் வித் 3 inches எடுத்துக்கலாம். இது க்ளோஸ்டு ஷோல்டராக இருக்கிறதுனால நம்ம ஷோல்டர் ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஆர்மோல் வந்து நம்ம பேக் சைடு ஆர்மோலுக்கு நம்ம உள்ளே எடுக்க மாட்டோம். பட் இது வந்து க்ளோஸ்டு ஷோல்டராக இருக்கிறதுனால நம்ம ஒரு 1/4 inch உள்ளே எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆர்மோலுக்கு வரையலாம். இப்போ ஆர்மோலும் இடுப்பும் ஜாயின் பண்ணிடலாம். சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 inch விட்டுட்டு அதையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். நெக் ஒரு 1.5 inch மார்க் பண்ணி நம்ம அதை ஒரு கர்வ் மாதிரி போட்டுடலாம். இப்போ டவுன் ஒரு 1.5 inch மார்க் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒரு கர்வ் எடுத்துடலாம். இப்போ கீழே இருந்து நம்ம ஒரு 2.25 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 inches இருக்குது. ஸோ 7 inchஸில் பாதி 3.5 inches. ஸோ நம்ம சென்டர் பார்ட் ஆஃப் அந்த லீஃபை வரைகிறதுக்கு ஒரு 1.25 inches வந்து நம்ம வித் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பெட்டலோட ஷேப்பை வரைஞ்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பெட்டலுக்கு ஒரு 1.5 inch நம்ம கேப் விட்டுட்டு சென்டர் பார்ட் வரைக்கும் அந்த 1.5 inch நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ ஹைட் ஆஃப் த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்டல் 2.25 inches, அதுக்கு அடுத்தது 3 inch, அதுக்கு அடுத்தது 3.5 inch. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் நம்ம வைக்கலாம். அப்போ தான் வந்து பெட்டல் ஷேப் வரைஞ்ச பிறகு அது பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே 1.5 inchக்கு வந்து ஹாஃப் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம அந்த பாயிண்ட் வந்து அழகாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வித் ஆஃப் த பெட்டல் வந்து ஒரு 3/4 inch எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3/4 inchும் நம்ம ஹாஃப் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெட்டல் ஷேப் எடுத்து வரையலாம். இப்போ நெக்ஸ்ட் பெட்டலுக்கு 1.5 inch கேப்பு, அந்த 1.5 inch கேப் நம்ம ஹாஃப் வரைக்கும் மார்க் பண்ணிடலாம். திரும்ப நம்ம அந்த பாயிண்டில் வந்து அந்த ஷேப் எடுத்து வரைஞ்சிடலாம். சேம் வே வித் ஆஃப் த பெட்டல் வந்து 3/4 inchக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த ஷேப்பை வரைஞ்சிடலாம். இது வந்து நம்ம பேப்பரில் கூட ட்ரேஸ் பண்ணி இல்லை மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு கூட நம்ம மெட்டீரியலில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் வந்து இங்கே டைரெக்டாக வந்து மெட்டீரியல்லே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ பெட்டல்ஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு. இது எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அவுட்டர் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம இந்த லைனிங் மெட்டீரியலை ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம அவுட்டர் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பெட்டல்ஸ் ஒன்றுமே கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து 2 சைடுமே அந்த பெட்டல்ஸ் வரதுனால நம்ம பின்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெட்டல்ஸாக கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் சென்டரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஓரமாக எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்.
இப்போ நம்ம பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கழுத்துக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்வெர்டட் லோட்டஸ் கட்டிங் ஓவர் இதோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்குமே நம்ம தனித்தனியாக கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தான் இதில் அட்டாச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சென்டர் பெட்டலை வந்து ஒரு கேன்வாஸில் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது நம்ம இந்த பெட்டலை வந்து நம்ம இதுக்கு மேலே வைக்கிறோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு திரும்பவும் நீங்கள் அந்த மார்க் போட்டுக்கணும். ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவில் வந்து நமக்கு கேப் கம்மின்றதுனால நம்ம 3/4 இன்ச் எடுத்தால் போதும். ஸோ 3/4 இன்ச்சுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்து நம்ம திரும்ப அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி இருக்கும். நீங்கள் அந்த கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அதோட பெட்டலோட ஷேப் இப்படி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெட்டலை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இந்த பெட்டல் வந்து நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ கேன்வாஸை நம்ம 2ஆக மடிச்சுட்டு இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் திரும்பவும் நம்ம ட்ரேஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். எடுத்துக்கப்புறமா நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம வெளியே இருக்கிற பீஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம இன்னொரு பெட்டலுக்கும் நம்ம பண்ணணும். அதாவது சென்டர் பீஸ் மட்டும்தான் 1, மற்ற 2 பெட்டல்ஸுமே வந்து நம்ம 2 பீஸு கட் பண்ணணும். இப்போ நம்ம பீசஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. சென்டர் பீஸ் 1 இருக்கும், அப்புறமா ஒரு பெட்டல் 2 பீஸ் இருக்கும், இன்னொரு பெட்டல் 2 பீஸ் இருக்கும். இப்போ இந்த எல்லா கேன்வாஸுமே வந்து நம்ம ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஓரத்தை நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த 5 பீஸையுமே நம்ம கேன்வாஸோட ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்மாக வச்சு நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இல்லைனா வந்து தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அந்த ஓரத்தில் ஒவ்வொரு பெட்டலும் நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சைட்ஸ், ஆர்மோல், அப்புறம் நெக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பெட்டலாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம். எல்லா பெட்டலும் ஒரே டைமில் கட் பண்ணிட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பெட்டலாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சென்டர் பெட்டலை கட் பண்ணுறோம். பெட்டலை கட் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸை வந்து மேல் பக்கமாக, அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம். அந்த கேன்வாஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து உள்ளே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். அந்த கேன்வாஸை ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. அந்த 1/4 இன்ச் கேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அந்த கேன்வாஸை நம்ம நல்ல பக்கமாக வைக்கலாம். வச்சுட்டு கேன்வாஸோட ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஓரமாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஓரமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ தேவையான நாட்சஸ் போட்டுக்கலாம். நாட்சஸ் போட்டுட்டு நம்ம கேன்வாஸை உள் பக்கமாக திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம மேல் பக்கமாக ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு பெட்டலாக கட் பண்ணிவிட்டு கேன்வாஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். வேணும்னா நம்ம பின்ஸ் போட்டு கூட செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். எங்கள் பிபா டிசைனர் ஸ்டுடியோ கோட்டூபுரம் சென்னையில் இருக்குது. நாங்கள் எல்லா டைப் ஆஃப் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்ஸ், பிரைடல் ஒர்க்ஸ், டிசைனர் ஒர்க்ஸ், கவுன்ஸ், லெஹெங்காஸ் எல்லாமே பண்ணுறோம். கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா வெனஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க.
பியூட்டிஃபுல்லான ஒரு இன்வெர்ட்டட் லோட்டஸ் டிசைனர் ப்ளவுஸ் வந்து ரெடியாக இருக்குது பேக் சைடு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பேக்கில் வந்து கீழே நம்ம இடுப்புக்கு மடித்து தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். நமக்கு வந்து டாட் பிடிக்கணும் இல்லையா, அந்த டாட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். நம்ம பேக் சைட் ஸ்டிச்சிங் எல்லாமே ஓவர். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப லவ்லியாக இருக்குது பார்க்க. ஐ ரியலி லைக்ட் இட். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.